Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் geeks. Welcome to TechWise Tamil by Phonarina Tamil. மண்டே ஆனாலே எஸ்கேப் ஆயிடுறியா? மண்டே ஆமாம், சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் வந்து கொஞ்சம் வடக்கு தெற்கு வடதெற்கு அதுக்கப்புறம் வடமேற்கு அந்த மாதிரி இருக்காரு. இது மாதிரி வடமேற்கு ஒரு புயல் மாதிரி அவர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சில விஷயங்களா அதை வெளில சொல்ல முடியாது, நாட்டுக்கே ஆபத்தாயிடும். அதனால நாளைக்கு வந்துடும். சரி, நியூஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நோ நாய்ஸ், நோ கிமிக்ஸ், நோ மர்சி. இட்ஸ் டைம் டு ஷட் டவுன் த பிஎஸ். புல்ஷிட். ஆல் பவர், நோ பிஎஸ். போக்கோ. சரி, புல்ஷிட்னு யாரும் சொல்கிறாங்க? அவங்க ஜென்ரலாக மற்றவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. நாங்கள் வந்து எல்லாரோட வாயும் அடைப்போம் இந்த டேப்பை வச்சு, போக்கோ டேப்பு. இதை லான்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த பேச்சா? பைத்தியக்காரன் நாய. போக்கோ F6 வச்சு மறக்க மாட்டேன். அயன்மேன் எடிஷன் வரும் அப்படின்ட்டா கடைசியில் அக்ஷய்குமார் தான். சர்ப்ரைஸ் அப்படின்னு அக்ஷய்குமார் எடிஷன்ல அக்ஷய்குமார் வந்து லான்ச் பண்றது. சர்ப்ரைஸ், அயன்மேன் எடிஷன் வருது போக்கோ F6 அப்படின்னு பார்த்தா அக்ஷய்குமார் கிலாடி அப்படியே அவனை வந்து போட்டு தள்ளிடுச்சு. அங்கே இந்த வாட்டி வந்து செகண்ட் இயரா வந்து அக்ஷய்குமாரோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களாம். டிசைன் வந்து புது டிசைனா இருக்கும். ஸோ சைனால வந்து ரொம்ப கிடையாது. சைனால வந்து இப்போ எப்படி நாடுக்கு போனாங்க, சைனால வந்து அந்த ஏஸ் வந்து நார்மலாக இருந்துச்சு. ஆனால் இந்தியாவுக்கு நாடு 5 அந்த நாடு வரும்போது நாடு 4 வந்து வேற மாதிரி மெட்டல் டிசைன் வந்துச்சு. இப்போ பாரு இந்த டிசைன் பாரு, இது வந்து ரீபிராண்டடா? இப்போ ரீபிராண்டட் தான், ஆனால் டிசைன் வேற. இதான் டிசைன், இதான் இமேஜ். ஓ, நல்லா தான் இருக்கு பார்க்க. என்ன அந்த ரெட் கலர்ல? அதான் தெரியல, அதெல்லாம் லீக்ல இது வந்திருக்கு. இங்க ஏதோ ஒரு பச்சை கலர்ல இருக்கு, இங்க வந்து ரெட் கலர்ல இருக்கு. கேமிங்கா? இங்க ஏதோ ஃபேன் மாதிரி ஏதோ வென்டெல்லாம் வந்திருக்கு. கேட்டா ஃபேன் இருக்குன்றாங்க. நான் சும்மா கலரா இருக்கும் வாட்சன். எப்படி வென்டெல்லாம் வச்சா ஏதாவது தூசி போகும், மழை பெஞ்சதுன்னா என்ன வருது? இதுல ஃபேன் இருக்கு. இதுல ரெட் மேஜிக்ல அந்த மாதிரி வரும்ன்றானுங்க. ஆனால் தெரியல, மோஸ்ட்லி ஃபேன்லாம் இருக்காது. லேட்டஸ்ட் Gen 4 தான். அதே ஸ்பெக்ஸ் தான், சைனால இருக்கிற அதே ஸ்பெக்ஸ் தான். ஆனா ஏதோ ஒரு மரம் இதுல வந்து டிசைன் வந்து மாறும். ஸோ இந்த போக்கோ F7 வந்து இந்த மாசமே லான்ச் ஆகும். 1 to 2 வீக்ஸ்ல வந்து லான்ச் ஆகிடும் அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கே போயிடுவோம். போட்ரானிக்ஸ், நீங்க தான் வந்து சின்னதா டிஜேல விடுவீங்களா? டிஜேக்கு போட்டியா? நான் 3000 ரூபாயில விடுறேன்டா. 3000? ஆமா. வாவ். ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷனோட குட்டி மைக்கு. நல்லா இருக்கு. சின்ன மைக் 3000 ரூபாய் தான். குட். ஸோ 3500ன்னு போட்டிருக்கு இன்ட்ரோடக்டரி ப்ரைஸு. 12 months வாரண்டி இதெல்லாம் போட்டிருக்கு. ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன். ஆனால் இந்த அளவுக்குலாம் ரேஞ்ச் இருக்காது, 30 மீட்டர்ஸ் தான். இதெல்லாம் 140 மீட்டர் எவ்வளோ அந்த அளவுக்கு நான் விலைக்காது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே. அந்த மாதிரி சின்ன சைஸு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த ரோட் சைடில் காம்பேக்ட். இதுக்கு முன்னாடியே இருக்கு 2 மைக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஓகே, பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணுங்க. இவ்வளோ பெருசாக இருக்கும் போட்ரானிக்ஸ். சில யூடியூபர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஜெப்ரானிக்ஸ் போட்ரானிக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ பெருசு. புரியுது. பெருசாக வந்து ஒரு மேலே ஒரு இதெல்லாம் இருக்கும், அந்த கவர் மாதிரி. புரியுது. ரைட். ஸோ அதுக்கு முன்னாடியே இருக்கு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே இருக்கு இதெல்லாம். ஆனால் இதில் வந்து USB Type-C மட்டும்தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பழைய ஐஃபோன் லைட்னிங் வச்சுருந்தா அதுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ 360 degree சவுண்ட் பிக்கப் இருக்குது. 30 மீட்டர்ஸ் 8 hours வந்து சிங்கிள் சார்ஜில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பிளக் அண்ட் பிளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு. ஆக்சுவல் ப்ரைஸ் MRP வந்து 7000 போட்டிருக்கு. 3500 ரூபாய்க்கு. மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் இதே மாதிரி மேக்னெட்டிக்கும் இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க, சீப்பு. சூப்பர். இது வாங்கணும்னா குவாலிட்டி எப்படி? 20000 ரூபாய். குவாலிட்டி 10,000. அப்புறம் ஹாலி லேண்ட் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா இப்போ. ரெண்டுமே அவுட் ஆஃப் ஸ்டாக். டிஜேயும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, இதுவும் அவுட் ஆஃப் ஸ்டாக் அமேசானில். குவாலிட்டி இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். அந்த மைக்கே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் போட்ரானிக்ஸு. ஸோ இதுவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சேலில் இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. அமேசான் போட்ரானிக் வெப்சைட்டில் வந்து பிளாக் மேட் செக் பண்ணுங்க. சரி, ஃபஸ்ட்டு ஜூட்சன் அப்படின்ற ஒரு கேட்டிருக்காரு.
I want to buy the Alcatel V3 Ultra for a better display as per your dream phone. Ink paper display, a head of MediaTek 6300. I am not a gamer but a good reader, professional photographer, Nikon lover, not satisfied with phone camera and multimedia user. Please suggest me if it's okay, except now I am using G84 and facing issues with camera lag when using the payments. தெரியலையே, யாராவது ரிவ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லுங்கள் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஏசர் யூஸ் பண்ணோம், அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, ஒஸ்ட்டாக இருந்தது. இதில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. வெறும் இந்த பேப்பர் இங்க் டிஸ்பிளே மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு கிண்டிலே வாங்கிட்டு போய். இல்லை, கிண்டிலில் வந்து உனக்கு யூஎஸ்பி போட்டு ஏற்றணும், இது பண்ணணும் அது பண்ணணும். இதில் டேரெக்டாக அதுலேயே எல்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த புக்கையே அப்படியே ரீட் பண்ணிட்டு போயிடலாமே. இவர் என்ன இங்கே பாருங்க, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ன்றாரு. கேமரா அவருக்கு முக்கியம் கிடையாது, வெறும் டிஸ்பிளே மட்டும் இருந்தால் போதும். படிக்கணும், நார்மல் ஃபோனாகவும் ஒர்க் ஆகணும், அப்படியே ஈங்க் மாதிரி படிக்கணும். அப்போனா ஓகே தான். ஆனால் எந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் யாராவது ரிவ்யூஸ் பாருங்க, எங்களுக்கு வந்து கிடைக்கல, சென்ட் பண்ணல. எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து 6300 பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, நார்மலாக உங்களுக்கு லேக் ஆகாமல் ஓப்பன் ஆனாலே போதும். சூப்பர். உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து முக்கியம் கிடையாது. உங்களுக்கு பேப்பர் இதுலேயே நிறைய மோடு வேறு இருக்குது. ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் யூஸ் பண்ணலாம், கலர் ஈங்காகவும் யூஸ் பண்ணலாம், நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம். அப்புறமா அந்த இது நைட் மோட் மாதிரி இந்த மோடு அதுவும் யூஸ் பண்ணலாம். நிறைய மோட்ஸ் இருக்குது. சம்மங்க. அடுத்தது அல்ட்ரா ப்ரோலிங்க். இவங்க வந்து வரிசையாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எக்கச்சக்க சார்ஜர்ஸு. இப்போ வந்து 45 வாட் பிடி சார்ஜர், பிபிஎஸ் சார்ஜர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, நார்மலாக பிடி சார்ஜர் மாதிரி ஸ்மார்ட் ஐசி இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும். 20 வாட் அண்ட் 45 வாட் வரைக்கும் வந்து பிடி சப்போர்ட் இருக்குது. ஸோ நிறைய பேர் 45 வாட் பிடி சார்ஜர் இதெல்லாம் கேட்குறீங்க. சாம்சங்க்கு வந்து செட் ஆகும், பிபிஎஸ் சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுலேயே பண்டில்டு யூஎஸ்பி கேபிளும் வருது, 1 மீட்டர் யூஎஸ்பி டைப் C2C கேபிளும் வருதான். ஸோ அந்த கேபிள் வச்சு இங்கே 65 வாட் வரைக்கும் வந்து இது எடுக்கும், பவர் வந்து எடுக்கும் அப்படின்ட்டு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ 65 வாட் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பர். இவங்ககிட்ட நிறையா இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ரிவ்யூஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா 45 வாட்டு இப்போ 899 ஆக்சுவல் ப்ரைஸ், இவங்க வந்து 799 கொடுக்குறாங்க. ஓகே, நம்மளுக்காக. இதே நீ அஃபிஷியல் சார்ஜர் வாங்கணுன்னா 2000 வேலை. அதே டைப் சி பிடி சார்ஜர். ஸோ இவங்க சொல்கிறது வந்து ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பாக்ஸ்லேயே வந்து சார்ஜரும் கேபிளும் வந்துடுது. ஸோ இந்த 799 உனக்கு கேபிள் ப்ளஸ் 45 வாட் சார்ஜர். இவங்க எவ்வளோ சீப்பாக இப்படி தராங்கன்னு தெரில. சாம்சங் பிபிஎஸ் இருக்குல்ல, 45 வாட் வரைக்கும் இருக்குது. சூப்பர். ஏன் 9 சீரிஸ் இல்லை? அவங்க வந்து அது அப்படி ஸ்டாண்டர்டாக போட்டிருக்காங்க. ஒரே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க போல் இருக்காங்க இதில். அதை அப்படியே எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த இது ஆட் பண்ண மறந்துட்டாங்க. சாந்தகுமார் ப்ரோ, OnePlus 13 சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாமா? OnePlus கம்யூனிட்டியில் பேட்டரி ட்ரெயின் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. தெரியல, நீங்கள் யாராவது OnePlus 13 வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் இப்போ நீ லாஸ்ட்டாக எப்போ யூஸ் பண்ண அப்டேட்டுக்கு அப்புறம்? 13 நான் யூஸே பண்ணல. இவருக்கு சிவா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் பேட்டரி ட்ரெயின் ஆகிற மாதிரி எதுவும் சொல்ல. இன்ஃபேக்ட் லாஸ்ட் மந்த் போன வாரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் அப்டேட் பண்ணாரு, அதுக்கப்புறம் அப்டேட் வந்துச்சான்னு தெரியல. 1 டே முன்னாடின்னு போட்டிருக்கு. அதை நம்ம கேட்போம் என்ன ஏது அப்படின்னு. நீங்கள் யாராவது 13R யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்டுக்கு அப்புறம் ஏதாவது பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சூப்பர். எனக்கு தெரிஞ்ச அப்டேட் கிட்ட அப்புறம் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்தது ஃப்ராக்ரன்ஸ் மவுஸ். இந்த ஃப்ராக்ரன்ஸு எல்லாத்துலேயும் வந்துருச்சு. பேக் கவரில் ஃப்ராக்ரன்ஸு, இப்போ மவுஸில் வந்து ஃப்ராக்ரன்ஸா. எல்லாம் ஸ்பெஷாலிட்டினா எசென்ஷியல் ஆயிலை வந்து ஆட் பண்ணலாமா அரோமேட்டிக் இதுக்காக. தனியாக சென்ட் சேம்பர்னு ஒன்று இருக்கான் இதுக்குள்ளேயே. ஸோ பேஸில் வந்து சென்ட் சேம்பர் வச்சுருக்கேன் இங்கே வேறு. இந்த மாதிரி வந்து தனியாக எசென்ஷியல் ஆயில் விற்கிறாங்கல்ல. எங்கே விற்கிறாங்க? அதெல்லாம் அதான் விற்கிறாங்க, அமேசான் எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகே,
அந்த எசென்ஷியல் ஆயில் இப்போ ஆயில் வீட்டில் வந்து ஒரு விக் இது மாதிரி இருக்கும். ஆயில் எடுத்து இந்த போட்டியான புகையெல்லாம் கிடையாது, ஒரு விக்கு இந்த விக் ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும். சரி, அந்த குச்சி வழியா அந்த ஆயில் போய் ஏர்ல வந்து கலந்து அந்த ஸ்மெல் வரும். அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் விற்கிறாங்க. அது வந்து பார்த்து சித்தர மாட்டோமே, அதெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆயில் விற்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஆயிலே இந்த இது மவுஸுக்குள்ள வச்சா அது வந்து வாசனையா இருக்குமா. பாரு, நார்மல் மவுஸ் தான், ஆனால் எசென்ஷியல் ஆயில் விட்டா வாசனையாக இருக்கிற மாதிரி. நார்மலாக ப்ளூடூத் என்ன மவுஸ்லாம் இருக்குமோ அதே தான் இருக்குன்னு போட்டிருக்கு. சைலண்ட் 20 dB தான் வந்து சவுண்ட் இருக்கும், அந்த அளவுக்கு சவுண்ட் வராது. அப்புறமா ஏஐ பேட்டரி, வயர்லெஸ் மவுஸ் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து இந்தியன் ஃப்ராக்ரன்ஸ் பிராண்ட் வந்து ஈஸ் பர்ஃப்யூம் அப்படின்ட்டு ஒரு கம்பெனியோட. சரி, இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டா என்ன ஆகும்? தேங்காய் எண்ணெய் விட்டா நாசமாக போடும். பீச், ரோஸ், சாண்டல்வுட், ஆம்பர் இவங்ககிட்டலாம் வந்து அந்த சென்ட் இருக்கான் அந்த ஈஸ் பர்ஃப்யூம்ஸ் கிட்ட. ஸோ கலர்ஸ் வந்து ரோஸ், கிளே, அப்புறம் இரிடிசன்ட் ஒயிட், இந்த கலர்ஸ்லாம் வந்து இருக்குன்னு போட்டு. நார்மல் மோஸ்ட்லி உங்களுக்கு வாசனையான மோஸ் வேணும் அப்படின்னு வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மூந்து பாருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கீபோர்டுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மல் கீபோர்டு தான் இது. முன்னாடி ஒரு கீபோர்டு எடுத்திருந்தாங்க, அதோட வேற கலர் வெர்ஷன் நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருக்கும். அது வயர்லெஸ் கீபோர்டு அப்படின்னு தான் போட்டிருக்கோம். பார்க்க நல்லா தான் இருக்கும். ஓகே, ஆனால் ப்ரைஸுக்கு இந்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் அதிகம் தான் இந்த கீபோர்டு. ஸோ 2500 மார்ஷ்மெல்லோ கீபோர்டுன்னு போட்டு. இது முன்னாடியே ஒரு இது மார்ஷ்மெல்லோ கீபோர்டு இருந்துச்சு, இது வேறு கலர் போர்டு. அந்த மவுஸ் வந்து 2000. நார்மல் வயர்லெஸ் வந்து கம்மி தான். ஸோ இந்த மாதிரி பர்ஃப்யூம்லாம் வச்சு வரதுனால இது. ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களாம். அதனால 2 எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ராக்ரன்ஸ் வயல் வந்து ₹1 நீங்கள் வந்து வாங்கிக்கலாமா. எவ்வளோ நாளைக்கு? லிமிடெட் பீரியட்னு போட்டிருக்கு. 5th to 22nd ஜூன் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ரைட்டு. அடுத்த கமெண்ட் என்னன்னா, நேச்சர் வேலி ஓப்போ என்கோ Air 3 Pro வெர்சஸ் ரியல்மி பட்ஸ் Air 60WS வெர்சஸ் போட்ஸ் AirDops 800 ஹை டெஃப். இந்த LDAC TWS எந்த LDAC TWS நல்லா இருக்கும் ப்ரோ? பட்ஜெட் 3K அண்ட் மீடியம் பாஸ் தான் போதும். முக்கியமாக சாங்ஸ் நிறைய கேட்பேன், உங்களோட சாய்ஸும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு பட்ஸ் Air 6 வந்து சூப்பராக இருக்குது, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. Air 6 ரியல்மி. ஆனால் இப்போ பட்ஸ் Air 7 இந்த ப்ரைஸுக்கு இருக்குது ப்ரோ. பட்ஸ் Air 6 வேணும். ₹3000 பட்ஸ் Air 7 இருக்குது, அமேசானில் பார்த்தேன். ஓகே, பட்ஸ் Air 6 வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட்ஸ் Air 7 நான் பார்த்தேன் அமேசானில். நீங்கள் பேசாமல் பட்ஸ் Air 7 வாங்கிக்கோங்க, வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஆமாம், 3200 தான். இல்லை, கார்டெல்லாம் போட்டால் ₹3000 வர வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஆஃபரில் வந்து ₹3000 வருது. திடீர்னு ஆஃபரில் வந்து ₹3000 வருது. சூப்பர். ஸோ AirDops 800 ஐடிஎஃப் அது எப்படி இருக்குன்னு தெரில, அமேசான் போட்டாங்க. ஆனால் ஓப்போ என்கோ Air 3 Pro ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதை விட எனக்கு தெரிஞ்சு பட்ஸ் Air 7 ₹3000 ஆல்ரெடி அவன் கூப்பனே கொடுக்குறான் பாருங்க. ₹300 அப்போனா ₹2900 கிடைக்கும். அதான் 2,999 ₹3000 கரெக்டாக. ஆமாம், அசால்ட். ஸோ அப்போ அதை செக் பண்ணி பாருங்கள். பட்ஸ் Air 7 வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர். அடுத்தது ROG Xbox ROG ரொம்ப காலமாக லீக் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து ROGயோட Xbox பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹேண்டல்டு கேமிங் டிவைசஸ் Ally X Ally 2 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ்னால் பவர் SD கார்டை உருக்காது, அதெல்லாம் உருக்காது. அதெல்லாம் எப்பயோ அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் Windows 11 தான் வந்துருக்கு. ஸோ அதனால் எல்லா பிசி கேம்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வந்து ரன் ஆகலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ எக்ஸ்பாக்ஸ்னால வந்து இன்னும் ஆப்டிமைசேஷன் வந்து பெட்டராக பண்ணியிருக்கோம். கேம் பார், ஆர்மரி கிரியேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கேம்ஸ் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்காக கேம் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். Battle.net, Steam, Epic Games இது எல்லாத்துலேயும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதாவது டெவலப்பர் ப்ரோக்ராமும் இருக்கான். நிறையா கேம்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் Allyக்கு. ஸோ அதனால் காம்பேட்டிபிலிட்டிலாம் வந்து இன்னும் பெட்டராக இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ 2 மாடல் இருக்குது. Allyல வந்து Ryzen Z2A சிப் இருக்குது, 16GB RAM, 512GB ஸ்டோரேஜ் இருக்குது. Ally Xனா வந்து இன்னும் பெட்டரு, எக்ஸ்ட்ரீம் ப்ராசரு, 24GB RAM, 1TB ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்குது போட்டிருக்கு. மற்ற ரெண்டுத்துலேயுமே வந்து மற்றபடி அதே தான். 7-inch LCD ஸ்க்ரீன் தான் இருக்குது, 120Hz, 500 nits பீக் பிரைட்னஸ்ஸு, 3 ப்ரீமியம், Gorilla Glass Victus, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். இந்தியாவில் வராது இல்லைப்போ?
தெரில இந்தியா போடல பார்க்கலாம். இதில் போடல, ஃப்யூச்சரில் வருமா தெரில. இது முன்னாடி லான்ச் பண்ணாங்க, ரொம்ப லேட்டாக தான் லான்ச் பண்ணாங்க போன வாட்டியே. ஸோ பேட்டரி 60 வாட் ஹவர் பேட்டரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆலையில் வந்து 60 வாட் ஹவர், ஆலைஎக்ஸில் வந்து 80 வாட் ஹவர். மற்றபடி யூஎஸ்பி டைப் சி 3.2 Gen 2 போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஹெட்ஃபோன் ஜாக்கு, மைக்ரோ எஸ்டி யூஹெச்எஸ் 2 இருக்குது, வைஃபை 6E இருக்குது, ப்ளூடூத் 5.4 இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் சொல்ல, கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து ப்ரைஸ் ரிவீல் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்கமிங் ஹாலிடே சீசன் போட்டிருக்கு. அப்போ ஹாலிடேஸ்னா டிசம்பரா? சம்மர் தான் அப்கமிங். இன்னும் அவங்களுக்கு சம்மர் வரலையே. ஹாலிடேஸ் எப்போ யூஎஸில் ஹாலிடேஸ் எப்பயுமே கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் தான் ஹாலிடேஸ்னுவாங்க. இல்லை சம்மர் ஹாலிடேஸ் வரும்ல உங்களுக்கு இப்போ. அப்படியா? வெக்கேஷன். ஆமாம் தெரில, ஹாலிடே சீசன் போட்டு ப்ராபபிலி ஸ்ப்ரிங்கு அந்த இடத்துல அந்த டைம் வரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரில. ஓகே, அடுத்து உதயகுமார். Bro, is the iQOO Neo 10 battery better than the OnePlus 13R? Or is there any better battery phone now? Just not with image but based on real life usage. ரியல் லைஃப் யூசேஜ்னா நியோ 10 நல்லா, சிவா நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் பேட்டரி டென்ட் தான் மாதிரி இருந்துச்சு. மேபி அப்டேட்டுக்கு அப்புறம் அப்டேட் இல்லை, அப்டேட்டா இல்லை யூஸ் பண்ண அப்படியே பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரில. ஸோ நியோ 10 நல்ல பேட்டரி தான் அப்படின்னு சிவா சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து ஒன் டே ஹெவி யூஸ் பண்ணாலும் வந்து நிறைய நேரம் 9 மணி நேரம்லாம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போது நியோ 10 தான் ப்ரோ. 13R பெரிய பேட்டரி இருக்கும். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் எக்கச்சக்க பெரிய பேட்டரி ஃபோன்ஸ் லான்ச் ஆகுது. இந்த வருஷம் ஃபுல்லாக பெரிய பேட்டரி ஃபோன் தான் லான்ச் ஆகும். ஷைமியில் வருதான், அடுத்தது ஓப்போலேயே வருது, இன்னும் நிறையா வருது. சூப்பர். எல்லாமே வந்து 7000 mAh அதுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. சைனாவில் இதுக்கு மேலே 7500 8000 போயிடுமா இந்த வருஷம். ஆல்ரெடி ஹானரில் ஒரு 8000 mAh வந்துச்சுல, இப்போ வந்து 7500 8000. ரியல்மி 10,000 எப்போ வருது அது தெரியல. அதுவும் அடுத்த வருஷம் ஆகிடும். மோஸ்ட்லி இந்த இயர் எண்டில் அடுத்த வருஷம் ஆகிடும். நீங்கள் வெயிட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். இன்னும் பெரிய பேட்டரி ஃபோன்ஸ் நிறையா வருது. எப்படி கார்பன் சிலிக்கான் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி வாங்குறதா இருந்தால் நியோ 10 இப்போதைக்கு நல்லாயிருக்கு. சூப்பர். அடுத்து லாவா அடுத்த 5G ஃபோன்ஸ் லான்ச் பண்ண வந்துட்டாங்க. ஸ்டாம்ல வந்து ஸ்டாம் ப்ளே அப்புறம் ஸ்டாம் லைட் அப்படின்னு 2 ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகுதான். மை காட். ஸோ இது என்னன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு மீடியாடெக் டிமென்சிட்டி 7016 போட்டுருக்காங்க. ஆனால் உங்களை வந்து மோட்டோ முந்திட்டாங்க சார். அப்படியா? இப்போதான் வந்து மோட்டோ G86 G86 G56 அதுலேயே வந்து G56 தான் நினைக்கிறேன். அதில் வந்து 7060 வந்துருச்சு. நீங்கள் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிடையாது, இந்தியா ஃபஸ்ட்டு. செத்துருங்கன்ட்டாங்க. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இது வேணால் ஓகே. 6400 இல்லையே, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு. இப்போ ஆல்ரெடி ஒரு ரியல்மியில் இருந்துச்சு 6400. இப்போ ஏதோ ரியல்மி ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி இருந்துச்சு, தெரில. இப்போ இதுவும் தப்புங்க சார். நீங்கள் லிஸ்ட்லேயே இல்லை சார். நீங்கள் எதுக்கு வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டுன்னு போடணும்? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு அப்படின்னு போட்டுருக்கலாம். ரியல்மி P3X P3X இந்தியாவில் இருக்குல்ல? இருக்கா? ஆமாம். போனால் அவனுங்க தான் அப்போ ஃபஸ்ட்டு பாரு. இப்போ இவன் ஏன் இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஃபஸ்ட்டுன்னு போடணும்? பைத்தியக்காரனுங்க. தெரிலங்க. ஸோ இதில் வேறு LPDDR5 RAM இருக்குமா, அப்புறம் UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அதுதான் ரியல்மி P3X 5G will be the first handset in India. அப்படியா? இது வந்து இந்தியா ஃபஸ்ட்டு இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? லாவா மாற்றிடுங்க போய் அமேசானில். எவ்வளோ ஸ்லோவாக இருப்பீங்க நீங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாம் லைட்டில் வந்து 6.78 இன்ச்சு 120Hz HD+ ஸ்க்ரீன் இருக்கும், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஃபேனா வாட்சன்? இது இதில் ஃபேன்லாம் கிடையாது, சும்மா அந்த லைட்டையே வந்து அப்படி போட்டிருக்காங்க. ஃபேன் கொடுக்குறாங்க உனக்கு 10,000 to 15,000 உனக்கு லாவாவில் ஃபேன் கொடுக்குறாங்க. 7060 வந்தால் ஃபஸ்ட்டாலும் இல்லையா? அதான் சொன்னேனே, மோட்டோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து மோட்டோ இருக்கு. ஓகே, அப்போ ரெண்டுத்துலையுமே எனக்கு ஃபர்ஸ்ட் இல்லை. இப்போ தான் மோட்டோ நான் சொன்னேன், போன வாரம் லான்ச் ஆச்சுல 2 மோட்டோ ஃபோனு. அதில் ஒன்று 7025 சக்ஸஸர் 7060 வருது அப்படின்னு சொன்னால. ஓகே ஓகே ஓகே. எங்கள் வெப்சைட்லலாம் ஒன்றும் போடலன்னு நினைக்கிறேன். அமேசான்லனா இந்த மாதிரி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு இந்தியா ஃபர்ஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. யார் இந்த இதை பண்ணி கொடுத்தான்னு தெரில. யார் இந்த ஐடியா? ஏதோ ஒரு இன்டர்ன் தான். அடுத்தது வருது விவோ X Fold 5 வருது.
வேற லெவலில் இருக்குமாம்மா பர்ஃபார்மன்ஸ் விடுங்க. 280 LTPO பேனல் இருக்குது 2 இதுலேயுமே. ஓகேயா, 4500 nits பீக் பிரைட்னஸ், ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங்கு, டிவி ரைலண்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. அப்புறம் ஜெய்ஸ் மாஸ்டரோட இது போன வாட்டி வந்து -20 degrees யூஸ் பண்ணான்னு சொன்னால, இப்போ வந்து -30 degreesலேயே வந்து பேட்டரி வந்து தாங்கும். அவ்வளோக்கெல்லாம் யார் கனடாலெல்லாம் போகுதாமே -30? ஆமாம், கனடாலேயே இப்போ மைனஸில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஐயோ கனடாலேயும் போகுது, பயங்கர குளிர். அப்படியா? எல்லாம் அண்டார்டிகா அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்கல்ல. ஆமாம், அங்கேயே கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்லை அங்கேயும் போகுது, ஆனால் கனடாலேயும் ரொம்ப மைனஸில் போயிட்டு இருக்கு. ஆனால் -30 போகுமான்னு தெரில. ஆனால் நிறைய காலட்டிலாம் போகாது சார், அவ்வளோ மைனஸில் போய்கிட்டு இருக்காங்க காலகாலமாக. இப்போ போகுமான்னு தெரில, ஆனால் வின்டரில் வந்து போகும்போது. ஆமாம்மா, வின்டரில் போகும். ஸோ இப்போ தண்ணியில் யூஸ் பண்ணுமா ஃபோல்டபுளை? -10 பாரு, -10 வரைக்கும் -30 கோல்டஸ்ட் டேஸ்லேருந்து -30 போயிருக்கு. அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிடுறாங்க இந்த ஃபோனை. அதுக்கப்புறம் அண்டர் வாட்டரில் ஃபோல்டு பண்ணலாம். -50யா? உயிரோட இருப்பீங்க. இந்த பாரு அண்டர் வாட்டரு போடு. இதே மாதிரி இனிமே அண்டர் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து ஃபோல்டபுளே யூஸ் பண்ணலாம். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் ஃபோல்டபுள் யூஸபிள். அப்போனா நான் ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில் உட்காந்து நான் படிக்கலாம். கரெக்டா? மூச்சு ஆக்சிஜன் டேங்கை போட்டு உட்காந்து, அவ்வளோதான். அப்படி உட்காந்து நான் படிக்க போகிறேன். அப்படி மூச்சு வேணால ஒரு ஃபுல் புக்கு படிக்கிறது வரைக்கும் மூச்சு பிடிக்க முடியும்னு உட்காந்துக்கும். அசால்ட்டு ஒரு சிலிண்டர் வாங்கி மாட்டிக்க போகிறான், அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் IPX5 டஸ்ட் ப்ரூஃப். இது வரைக்கும் வந்து எல்லாம் இது இல்லையா, இதுதான் இருந்துச்சு. X4 அவ்வளோதான். IP5X IP4X தான் வந்துச்சு. IP48 தான் மேக்ஸிமம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து அதையும் வந்து IP5Xன்னு போட்டு டஸ்ட் ப்ரூஃபு ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃப் ரெண்டுமே நாங்கள் தான் வந்து கெத்து. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அண்டர் வாட்டர் யூஸ் பண்ணுற ஃபோல்டிங்கு IPX9+ போடு. அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீ தண்ணி உள்ளே போயிடுச்சுட்டு வாரண்டி போய் கிளைம் பண்ணி பார்த்தா நான் யூஸ் பண்ணலாம் தானே சொன்னோம். யார் யூஸ் பண்ண சொன்னது? வாரண்டி கிடையாது போ அப்படின்னு சும்மா இதெல்லாம் ஆன் பேப்பர். அதுக்கப்புறம் தின்னு, அப்புறம் லைட் வெயிட். iPhone 16 Pro Max கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த அளவுக்கு தின்னாக இருக்கும், ஃபோல்டு பண்ணாலுமே தின்னாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணிட்டு. இவன் எடுக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது வால்பேப்பரு, எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபைட்டர் ஃபிஷ் வருது. என்ன நடக்குதுங்க இங்கே பாருங்களா? இப்போ எடுக்கும்போது ஃபைட்டர் இல்லையா, எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபைட்டர் ஃபிஷ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை, வேற ஷார்ட்டாக இருக்கும், டம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, எடுக்கும்போது வேற ஷார்ட்டு, யூஸ் பண்ணும்போது ஷார்ட் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அது கட் ஆகுது பாரு. அதான் சொல்கிறேன், ஏதோ தில்லு முள்ளு பண்ணுறானுங்கன்றேன். தில்லுமுள்ளெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஷார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட் எடுத்தீங்க கைஸ். ஸோ இதில் போன ரிப்போர்ட்ஸ் படி வந்து 6000 mAh மேலே வந்து பேட்டரி இருக்கும். ஃபோல்டபுள்லேயே வந்து வேற லெவல் பேட்டரி லைஃப் கிடைக்கும். 90 வாட் சார்ஜிங்கு, 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கு, பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா எல்லாமே இருக்கும். 8 Gen 3 தான் இருக்கும், 80 லிட்லாம் வந்து இருக்காது அப்படின்னு தான் வந்து ரூமரில் போட்டிருக்கு. அப்படியா? போன வாட்டி ப்ரோலேயே வந்து 8 Gen 3 தான் இருந்துச்சு. ஸோ இப்பயும் 8 Gen 3 தான் இருக்கும், 80 லிட்லாம் வேணாம் எங்களுக்கு. ஓகே ஓகே. அது தவிர அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து சைட் மவுண்டடுக்கு போயிடுவாங்க திருப்பியும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ பார்க்கலாம், மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆகிடும் அப்படின்றாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வீக் இல்லை, அதுக்கு அடுத்த வீக். அடுத்தது Starlink டெலிகாம் அப்ரூவல் வாங்கிடுச்சாமே இந்தியாவில். ஆமாம் அப்படின்னு நிறைய ரிப்போர்ட் வந்து இருந்திருக்கு. எந்த அளவுக்கு வந்து லான்ச் ஆகிடுவாங்க. இப்போ எல்லாம் பயப்படுறாங்க, இவங்க வந்து கம்மி காசுக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஏர்டெல் அந்த இது இருக்குல்ல, ஏர்டெல் இவங்களோட ஏர் ஃபைபரு, அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்லிங்க் வந்து இன்னும் கம்மி காசு கொடுத்துருவாங்கன்ட்டு சண்டை போட்டுருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது. ஆனாலும் ஏர்டெல்லோட ஜியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஆனால் டேரெக்டாக வருவாங்களா, பார்ட்னர்ஷிப்போடு தான் வருவாங்கன்னு முதல்ல சொன்னாங்க. இப்போ என்னன்னு தெரில, ஸ்டார்லிங்க் வந்து இன்னும் கம்மி காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், முதல்ல ஃப்ரீயாக கொடுத்து எல்லாரையும் வாங்கி போட்டு ஜியோ பண்ணாலும் அதே டாக்டிக்ஸ். ஸ்டார்லிங்க் அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரில. எந்த அளவுக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கும் நல்லதுன்னு தெரில.
தெரிலங்க. இது காம்படிஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க இந்தியாவில் வந்த உடனே. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இது இருக்குது, எத்தனை இடத்துல இவங்க லான்ச் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து முக்கியம். எத்தனை பேர் வாங்குவாங்க இதை நம்பி. நீங்கள் வாங்குவீங்களா? ஏன் இதெல்லாம் யாரும் வாங்குவா? நம்மளுக்கு எப்பயுமே நல்லா இருந்ததுன்னா கூட. நீங்கள் எலான் மஸ்க் ஃபேன் கிடையாதா? எலான் மஸ்க் ஃபேனாக இருந்தால் அது வாங்கணுமா? எனக்கு எப்பயுமே ஃபைபர் தான், ஒயர்டு ஃபைபர் தான் வந்து இப்போதைக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்கும், இதுவாக இருக்கும். ஸோ ஒயர் கட் ஆனாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒயர்டே போதுங்க, ஒயர்லெஸ்லாம் வேணாம். இப்போ பார்த்தல எல்லாத்துக்குமே ஏர் ஃபைபர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நார்மல் ஃபைபரே கிடையாதுங்க, எல்லாமே ஏர் ஃபைபர் தான் ஃபஸ்ட்டு. இதுவும் ஏர்டெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க தெரியுமா? அப்படியா? ஏர்டெல் இப்போது நார்மல் ஃபைபர்னு எவனொருத்தன் கேட்டிருக்கான். அவன் வீட்டில் அவன் இல்லை, அவங்க அம்மா மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஏர் ஃபைபர் தானே கேட்டீங்க, நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அவன் வந்து வீட்டில் பார்த்துட்டு பார்த்தா என்ன ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, ஆமாம் இதான் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன்ட்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. போ கன்றால். அவ்வளோதான். ரைட்டே, இதெல்லாம் தான் இந்தியாவோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதற்கு விக்னேஸ்வர். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.